அதுல அமர் பிரசாத் அப்படின்ற ஒரு ஆள் வந்துட்டு மாடியிலேருந்து தவறி கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்ததுக்கு அப்புறமா கூட இருக்கிற மற்ற லேபர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே அந்த அமர் பிரசாத்தை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில அமர் பிரசாத் இறந்துட்டார். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு போலீஸ் கேஸாக மாறுது. போலீஸ் முதல்ல ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சிருக்காங்க யார் என்ன ஏதுன்ட்டு. ஸோ அப்போ வந்துட்டு அமர் பிரசாத் 35 வயசு, இவர் உத்தரப்பிரதேசில் இருந்து இங்கே வேலை செய்யறதுக்காக வந்திருக்காரு காட்டுப்பள்ளிக்கு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே தெரிய வந்தது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் பண்றாங்க. நம்மளோட தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு லேபர்ஸ்க்கு ஆதரவாக தான் இந்த ஒரு ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு லேபர்ஸ் அங்கே இருக்கிற கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி அமர் பிரசாத் அப்படின்றவர் மேலே இருந்து கீழே வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி. உடனே இதை தெரிஞ்சுக்கிட்ட மேனேஜ்மெண்ட் வந்துட்டு வருத்தப்பட்டு அந்த அமர் பிரசாத் குடும்பத்துக்கு தேவைப்படுற காம்பன்சேஷனை தரும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. என்ன காம்பன்சேஷன் அப்படின்றது பார்க்கும்போது அமர் பிரசாத் இறந்த குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் பணமும், அதே போல அமர் பிரசாத்தோட பாடியை வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் அவங்க சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைக்கிற எல்லா செலவுமே இந்த கம்பெனியை ஏற்றுக்கும்பா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு காம்பன்சேஷன் அங்கே இருக்கிற லேபர்ஸ்க்கு சொன்னாங்க.